இவ்வளோ குச்சி தான் இப்போ தான் வந்திருக்கு. இவ்வளோ குச்சி தான் இருக்குன்னு எவ்வளோ கிழிக்கணும் இதுக்கு நல்லா ஒரு கை விரவ தண்ணி பிடிச்சி குட்டுற அளவு கிழிக்கணும். இதில் இவ்வளோ தான் வந்திருக்கு. இது என் பொண்ணு கிழிச்சது. இது நான் இது பண்ணது. 2 பேத்துக்குள்ளது பாருங்கள். என் பொண்ணு தான் அதிகமாக கிழிச்சிருக்கா, இது நான் கம்மியாக கிழிச்சிருக்கேன். லைக்கு வாழ்ந்து காட்டுவோம். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நலம் நலம். ஓகே ஓகே. என்ன சாப்பாடு? தோசை, தேங்காய் சட்னி, தோசை. மதியத்துக்கு இனிமேல் தான் சமையல் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் இந்த கிழிக்கணும், வாரையில் கிழிக்கணும். கிழிச்சிட்டு என் அன்பு பாசமலர் காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். கோல்டு வணக்கம் வணக்கம். நேற்று ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. கமெண்ட் போட தான் செய்வாங்க. கமெண்ட் போட்டிருக்காங்க, வயலில் இருந்து ஒரு காலைல ஒரு சாங் இந்த விஜயகாந்த் சாங்கா சரத்குமார் சாங்கான்னு தெரியல, பாடியிருந்தேன். வயலில் நாற்று இருக்கிற வயலில் இருந்து அந்த பாட்டு போட்டிருந்தேன். அதுக்கு செருப்பை வந்து அனுப்பிவிட்ருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் செருப்பு இருக்கும்ல, செருப்பு வந்து அனுப்பி விட்ருக்காங்க. சரி, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு செருப்பு அனுப்பி விட்றாங்க. என்ன செய்ய? அப்படி இருக்குது, உலகமே அப்படி தான் இருக்குது. என்ன செய்ய? நான் அதை டெலிட் கூட இன்னும் நான் பண்ணலை. என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நேற்றுக்குள்ளே ஒரு சாங் ஷார்ட்ஸில் இருக்குது. செப்பலை வந்து எனக்கு அனுப்பி விட்ருக்காங்க. அந்த சாங்குக்கும் அந்த ரீல்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அந்த கமாண்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நீங்களே பார்த்து ஒரு பதில் சொல்லுங்கப்பா. ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் உங்களுக்கு இங்கே திருப்பி காட்டுறேன் எவ்வளோ கீத்து கிடக்குது. இவ்வளோ கீத்து கிழிச்சாச்சு. இவ்வளோ வாரில் கிழிச்சு குச்சி இருக்குது. இன்னைக்கு தோட்டமே ரொம்ப அமைதியாக இருக்குது. என் பொண்ணும் கீத்து கிழிச்சிட்ருக்கா. என் பொண்ணும் பக்கத்தில் உட்காந்து கீத்து தான் கிழிச்சிட்ருக்கா. இன்னைக்கு தோட்டமே அமைதியாக இருக்குது. என்னென்னு தெரில, தூக்கமாக தான் வருது. காலையிலே பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் காற்று ஒரு காற்று இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது தோட்டம். ஹாய் அக்கா. ஹாய் குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்தீங்கன்னு நினைக்கிறேன் லைவில். என்னாச்சு? சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கீத்தெல்லாம் அப்பப்போ அதை வந்து தீய வச்சு விட்டோம், இல்லைன்னா பாம்பு கும்பு வந்து அடைஞ்சிரும். அதனால் இப்போ இன்றைக்கி காலைல நாங்கள் கிழிச்சோம்னா, ஹாய் அக்கா. ஹாய் 777. இப்போ தான் கொஞ்சம் காற்று அடிக்குது. ஆனால் நல்லா இருக்குது. வெயில் இல்லாமல் இருக்குது, நல்லாவே இருக்குது. ரொம்ப நாள் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுல, அதனால் வெயில் இல்லாமல் இருக்குது, நல்லா தான் இருக்குது. என்னோடய பொண்ணே வந்து அரை வாரில்கிட்ட